ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு அற்பமாய் எண்ணாதிருங்கள். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 14 அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஒரு நாள் கப்பல் பிரயாணத்திலே அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருக்கான நல்ல லக்ஸூரியஸான ஒரு அறையை தேர்வு செய்தார். அவர் தேர்வு செய்த அறை 2 நபர்கள் தங்கக்கூடிய ஒரு அறையாக காணப்பட்டது. அதில் நல்ல குளிர்சாதன வசதிகள் இருந்தது, தொலைக்காட்சி இருந்தது, மிகச் சிறப்பான கழிவறைகள் அந்த அறைக்குள்ளே காணப்பட்டது. அவர் அந்த அறைக்குள் போவதற்கு முன்பு அவர் அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே பார்க்கும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அறைக்குள் ஒருவர் இருந்தார். அவர் அவரை பார்த்த உடனே, புதிதாக வந்த பணக்காரனை பார்த்த உடனே சற்று நேரங்கள் அப்படி யோசித்து விட்டு தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த அறையை காலி செய்தார். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் இந்த செல்வ செழிப்பாய் இருந்த நபருக்கு அந்த கருப்பு நிற மனிதனை பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லை. எங்கே இந்த மனிதன் நான் வைத்திருக்கிறதான விலை உயர்ந்த என்னுடைய தொலைபேசி, என்னுடைய மடிக்கணனி, இன்னும் என்னுடைய ஆடைகளை திருடிவிட்டு போய்விடுவானோ என்கிற அச்சமும் குழப்பமும் அவனுக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவனும் தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் புறப்படும் போது அந்த கருப்பு நிற மனிதன் அறைக்குள் வந்து விட்டான். ஆனாலும் இந்த மனிதன் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கப்பல் அதிகாரிடத்திலே போய் சொல்லுகிறான், ஐயா, என்னுடைய அறையில் இன்னொரு மனிதன் தங்கும்படி நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள். ஆனால் அவனுடைய பார்வை, அவனுடைய தோற்றம், அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எனக்கு விகாரமாய் இருக்கிறது. எங்கே என்னுடைய பொருட்களை எல்லாம் அவன் களவாடி கொண்டு விடுவானோ என்கிற பயம் என்னிடத்தில் இருக்கிறபடியால் என்னுடைய பொருட்களை நான் உங்களிடத்தில் பத்திரமாய் கொடுத்து விடுகிறேன். நான் இந்த கப்பல் பிரயாணத்தை முடிக்கும் போது என்னுடைய பொருட்களை பத்திரமாய் இடத்தில் தந்து விடுங்கள் என்று அந்த அதிகாரியிடத்திலே சொன்னான். அதற்கென்ன, உங்களுக்கான தனி அறைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் உடைமைகளை நீங்கள் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வருவதற்கு முன்பு உங்கள் அறையில் இருந்த கருப்பு நிற மனிதனும் இதே வார்த்தையை தான் சொல்லி தன்னுடைய பொருளை இங்கு வைத்து போகிறார். அவரும் உங்களை பார்த்துதான் சொன்னார், அவருடைய பார்வை எனக்கு விகாரமாய் இருக்கிறது. அந்த பெரிய செல்வந்தனை போல் இருக்கிற மனிதன் உண்மையாகவே அவன் செல்வந்தனா அல்லது நடிக்கிறானா என்று எனக்கு தெரியவில்லை. இவனை நம்பி எப்படி என்னுடைய கைபேசி, என்னுடைய மடிக்கணனி, என்னுடைய உடைமைகளை வைப்பது? ஆகவே என் பொருளை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்பொழுதுதான் உங்கள் அறையில் இருக்கிறவர் கொடுத்து கடந்து செல்லுகிறார் என்று சொன்னபோது இந்த மனிதனுடைய முகம் வாடி போனது. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, நம்முடைய பார்வை மற்றவர்களை அற்பமாய் எண்ண வேண்டாம். உருவத்தை கண்டு யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். குரல் வளத்தை கண்டு யாரையும் நாம் அற்பமாய் எண்ண வேண்டாம். உடையை வைத்துக் கொண்டு நாம் யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். பேச்சு திறமைகளை வைத்து நாம் யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். ஜாதியை வைத்தோ, மதத்தை வைத்தோ, அல்லது இன்னும் எந்த ஒரு காரியத்தை வைத்தும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மற்ற யாரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது.
ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படும். ஆகவே என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ உன் சகோதரனை அற்பமாய் பார்க்கிறது என்ன என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இதுவரையிலையும் ஒருவேளை உங்கள் ஆள் மனதிலே நீங்கள் நன்றாய் ஜபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஆராதிக்கலாம், வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகலாம், உங்கள் வருமானத்தில் தசமமாகத்தெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் உங்கள் திருச்சபைக்கு வருகிற உங்களுக்கு அறிமுகமானவர்களை நீங்கள் உங்கள் பார்வையிலே அவர்களை அற்பமாய் நீங்கள் எண்ணுவீர்கள் சொன்னால் ஆண்டவருடைய இருதயம் உங்கள் நிமித்தம் வேதனைப்படும். அப்படிப்பட்ட சுபாவம் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். தேவனுடைய சாயலில் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவன் அவர்களை படைத்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வரட்டும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களில் எங்களுடைய கண் பார்வையிலே வைத்து, சிலருடைய பொருளாதாரத்தை வைத்து, இன பின்னணியத்தை வைத்து, படிப்பை வைத்து நாங்கள் மற்றவர்களை அற்பமாய் எண்ணி விடுகிறோம். எங்களை மன்னியும் சுவாமி. நாங்கள் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி உம்மால் படைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அறிந்து அவர்களை நேசிக்கும்படியான இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதே என்கிற வசனத்தின்படி யாரையும் அற்பமாய் எண்ணாமல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். God bless you.